சார். அடடே, வாங்க சார், உள்ள வாங்க. வா. வணக்கம் சார். வணக்கம். என்ன சார் திடுதுப்புன்னு வந்து இன்ப அதிர்ச்சி கொடுக்குறீங்க? எல்லாம் சந்தோஷமான விஷயத்துக்காக தான். அப்படியே சார், உட்காருங்க. தேங்க்ஸ் சார். நீங்களும் உட்காருங்க. இருங்க, செபந்தி சிந்துவையும் கூப்பிடுறேன். சரி. செபந்தி, சிந்து, இங்க வாங்க. யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாருங்க. செபந்தி, நான் தான் சொன்னல உருன்னு இருக்காது. இப்ப வந்துருவாங்க. அப்புறம் ரேவதிமா நல்லா இருக்கீங்களா? வா பார்க்கலாம். செவந்தி. வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க சார். ஹே ரகு. வணக்கம் வணக்கம். உட்காருங்க. வணக்கம்மா. வாங்க வாங்க. சிந்து, உடம்புல நல்லா இருக்காமா? ஹாஸ்பிட்டலுக்கு ரெகுலரா செக்அப் எல்லாம் போறியாமா? குழந்தை எப்படி இருக்கு? போறேன் சார். குழந்தை ஆரோக்கியமா இருக்கு. சார், நீங்களும் மேடமும் சேர்ந்து வந்திருக்கீங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா? முக்கியமான விஷயம்தான். நியாயமா இந்த நேரத்துல எங்க வீட்டுலதான் எங்க மருமகளை வச்சு கவனிச்சுக்கணும். அதுக்காகத்தான் எத்தனையோ முறை நான் சிந்துவை கூப்பிட்டு பார்த்துட்டேன். ஆனா அவதான் பிடிவாதமா வரல. பரவாயில்ல, என் மருமக எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அது போதும். இந்த ஆளுக்கு விவஸ்தையே இல்ல. போயும் இவள போய் அடிக்கு ஒரு தரம் மருமகன்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். எங்க மருமகளை எங்க பக்கத்திலேயே வச்சு கவனிச்சுக்கிற பாக்கியம் தான் எங்களுக்கு கிடைக்கல. அட்லீஸ்ட் அவ வளகாப்பையாவது மனசார நல்லபடியா செய்யணும்னு நாங்க நினைக்கிறோம். அதுக்காக தான் இப்ப நான் இங்க பேச வந்திருக்கேன். ஐயோ சார், என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆக்சுவலா நாங்க சிந்துவோட வளகாப்ப பத்தி பேசி ஒரு முடிவெடுத்து வச்சிருக்கோம். அத பத்தி பேச மாமாவும் நானும் உங்களை நேர்ல பார்த்து பேசலாம் தான் இருந்தோம். பாத்தீங்களா, இதத்தான் வேவ் லென்த்னு சொல்லுவாங்க. நான் எதை பத்தி பேச இங்க வந்திருக்கனோ நீங்க அத பத்தி ஆல்ரெடி பேசி வச்சிருக்கீங்க. நிஜமா சொல்லணும்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சித்தப்பாக்கு கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்ல. அவர் பெத்த புள்ளையதான் இவ அநியாயமா ஜெயிலுக்கு அனுப்பி அசிங்கப்படுத்தி வச்சிருக்கா. அவளுக்கு போய் வளகாப்பு ஃபங்க்ஷன் பண்ணுன்னு துடிக்கிறாரு. சரி, அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்க மருமகளோட வளகாப்பு ஃபங்க்ஷனை சீரும் சிறப்புமா பண்ணிடலாம். மொத்த செலவையும் நானே ஏத்துக்கிறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க தான் என் சம்பந்தி வீடு. மத்ததெல்லாம் நாம அப்புறம் பேசிக்கலாம். என்ன சொல்றீங்க? என்னங்க நீங்க செவந்திய பாக்குறீங்க? சார், நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. நீங்க சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான். சிந்து எங்க வீட்டு பொண்ணு. அவளோட வளகாப்ப நாங்க நடத்துறதுதான் எங்களுக்கும் கௌரவம், இவளுக்கும் சந்தோஷமா இருக்கும். சித்தப்பா, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இவ எவ்வளவு சொன்னாலும் அடங்க மாட்டேன்றாளே. அதானே, எங்கடா இன்னும் வாயை திறக்கலையேன்னு பார்த்தேன். ஒரு நல்ல விஷயம் நடந்துடக்கூடாது. பிடிக்காது. கண்ணா பின்னாடி எதையாவது சொல்லி அதை கலைச்சு விட்டுட்டு போயிடுவா. இதே இவளுக்கு பழப்பா போச்சு. ச்சே. புருணேங்க பாரு, வேண்டாம். ஒரு நல்ல காரியத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ தேவையில்லாம பேசி இருக்கிற பிரச்சனையை பெருசு பண்ணிட்டு இருக்காத. எதுங்க சந்தோஷம்? எது சந்தோஷம்னு கேக்குறேன். பெத்த புள்ள ஜெயில இருக்கான். அவனை நீ நினைச்சா காப்பாத்தலான்னு வந்து கெஞ்சினே. என்ன அசிங்கப்படுத்தி அனுப்புனாங்க. அப்படியாப்பட்ட வீட்டுக்கு என்னையே தாம்பூல தட்டை தூக்கிட்டு வர வச்சிட்டீங்களே, இதுவா உங்க சந்தோஷம்? இதத்தான் நானும் கேக்குறேன். நீங்க பேசுற இந்த நல்ல விஷயத்துக்கு காரணமானவனே என்னோட தம்பிதான். அவனை நீங்க வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறீங்கன்னு இங்க அழைச்சிட்டு வரும்போது அவனை இவ எப்படி எல்லாம் அவமானப்படுத்தி அனுப்புனா தெரியுமா? நான் யாரையும் அசிங்கப்படுத்தல. எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அனுப்புன, அவ்வளவுதான். பாத்தீங்களா,
செஞ்ச தப்ப மறைக்க எவ்வளவு பாலிஷா பேசுறா பாருங்க. இப்படிப்பட்டவளுக்கு நீங்களே வளகாப்பு பண்றதும் இல்லாம அதுக்கான எல்லா செலவையும் நீங்களே ஏத்துக்கிறேன்னு சொல்றீங்க. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் சித்தப்பா? இதுல ஹைலைட்டே என்னன்னா, முழுக்க முழுக்க இவளுங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற நீங்க ஆசைப்பட்டு ஒரு விஷயம் கேக்குறீங்க. அத கூட ஒத்துக்காம என்னமோ இவ இங்கேயே பிறந்து வளர்ந்தவ மாதிரி எங்க வீட்டு பொண்ணு நாங்க பண்ணிக்கிறோம்னு சொல்லி உங்களையே அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உங்களுக்கு சந்தோஷமா? ஏய், எதுக்கு என்ன பேசிட்டு இருக்க? வேணும்னே வம்பு வளர்த்து ஒண்ணும் பண்ண விடாம பண்ணலாம்னு பாக்குறியா? ரகு ப்ளீஸ், நீங்க அமைதியா இருங்க, நான் பேசிக்கிறேன். இந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே என்ன அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட என்னைக்குமே இருந்தது கிடையாது, இருக்க போறதும் இல்ல. பாவம், ஒரு அப்பாவி பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்து இத்தனை நாள் வளர்த்திருக்காங்க பாரு, அந்த பாச உரிமையில பேசுறாங்க. தட்ஸ் இட். எனக்கும் அதாங்க சந்தேகமா இருக்கு. எதுக்கு யாரோ ஒரு பொண்ணை தான் சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கணும்? காரணம் இல்லாமல பண்ணுவாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. ரேவதி, உனக்கும் பூரணிக்கும் இத பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. பேசாம இரு. எதுக்குங்க எங்களுக்கு அருகதை இல்லைங்கிறீங்க? உன் பையன் செஞ்ச அயோக்கியத்தனத்துக்காக நீயும் உன் அக்கா பொண்ணும் யார் யார் காலையோ விழுந்து அவனை வெளியே கொண்டு வந்தீங்க பாருங்க. உங்களை மாதிரி கேடு கட்ட ஜென்மங்களை இந்த பிரபஞ்சத்திலேயே நான் பார்த்தது கிடையாது. என்ன பார்த்தா நக்கலா சிரிக்கிற? இருங்கடி, எல்லாரையும் கதற விடுறேன். ரேவதி, பூரணி, உங்க 2 பேருக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க பேசுறது எல்லாமே உங்க தனிப்பட்ட கோபத்தை தீக்கிறதுக்கான சுயநலமான பேச்சா மட்டும்தான் இருக்கு. ஆனா நான் பேசுறது என் குடும்பம், என் மருமக, அவ வயித்துல வளர்ற என் குடும்ப வாரிச சார்ந்தது. அதனால தயவு செஞ்சு தேவையில்லாம கண்டதை பேசி பிரச்சனையை பெருசாக்காம வளகாப்புக்கு வந்தமா கூட இருந்து ஒத்தாசை செஞ்சமான்னு இரு. அப்படி இல்லைன்னு வைங்க, இப்பவே உங்க 2 பேர்த்துக்கும் நான் டிக்கெட் போட்டு தரேன். இந்த காசி ராமேஸ்வரம் எங்கேயாவது போய் ஆன்மீக சுற்றுலா சுத்தி பார்த்துட்டு வாங்க. அப்படியாவது நீங்க செஞ்ச பாவத்துக்கெல்லாம் மோட்சம் கிடைக்குதான்னு பாப்போம். ஏன் நீங்க மட்டும் இங்க உட்காந்துருக்கீங்க? தோ கோஷ்டு போறால, அது மாதிரி நீயும் போய் கார்ல உட்காந்துரு. நான் வளகாப்பு விஷயமா பேசிட்டு வரேன். கிளம்பு.